ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடிக்கிற வெயிலுக்கு அவசியம் இதை செஞ்சு வச்சுங்க. உங்கள் சரும நிறம் அதிகரிக்க, தலைமுடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கேரட் பவுடர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போதைக்கு 1/4 கிலோ தான் கேரட் இருந்துச்சு. அதை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். 1 கிலோ இல்லை 2 கிலோ செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கேரட்டை நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவுறதுல நல்லா துருவி வச்சுக்கோங்க. வட்டமெல்லாம் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி துருவி வச்சா தான் நல்லா காயும். உங்களுக்கு வீட்டிலையே வெயில் கிடைக்கும்னா வீட்டிலையே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில் தான் வச்சாகணும். இந்த மாதிரி ஆப்பிளுக்கு வலையெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த வலை பழமெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த வலையில் இந்த தட்டை சுற்றிட்டு நான் மொட்டை மாடியில் வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ தான் அணில் காக்கா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது வலை வச்சிட்டிங்கன்னா. இப்போ இங்கே பாருங்கள், காஞ்சிருக்கு. இது இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அடுத்த நாள் காய வைக்கணும். இதே நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா ஒரே நாளில் காஞ்சிரும். அப்படி காயலை, கொஞ்சம் ஈரமாக தர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அது மேலே இந்த தட்டை வச்சிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிரும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குன்னு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஒரு டப்பாலையோ இல்லை பாட்டில்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் இதை ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை கலந்து தலைமுடியில் டெய்லி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி நல்லா அடர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி முகத்துக்கு இதில் கொஞ்சம் தயிர் இல்லைன்னா பால் கலந்து முகத்தில் பவுட்ரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டிங்கன்னா ஸ்கின்னு நல்லா ஒயிட்டாக ப்ரைட்டாக தெரியும். வேக்கூர்லாம் இருந்துச்சுன்னா இது கூட கொஞ்சமாக சந்தனம் சேர்த்து கலந்துட்டு தேய்ச்சிங்கன்னா போதும். முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.